எத்தனையோ வந்துருக்க. அவர் நான் தான்டா அப்படின்னு யார் சொன்னால் சொல்லுவோம்? நான் தான் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். இதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் பல இடத்துல வந்திருக்கேன். அவன் சொல்கிறான் மாமேக்கம் சரணவிஜன் சொன்னவன் யார்? சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் சொன்னது யார்? வேதத்தில் எடுத்தோம்னா நம்ம ரிக்வேதத்தில் ஐத்திரேய பிராமணத்தில் அக்னிர்வை தேவானா அவமஹா விஷ்ணு பரமஹா. இது வந்து சம்பிரதாயத்தை எல்லாரும் சொல்லுவாள். இதுக்கு எங்கள் ரூட் இருக்குன்னு யாரும் சொல்லலை. நான் இந்த 4 வேதங்களையும் பெரட்டி பார்த்ததுனால பிடிச்சேன். அது வந்து ஐத்திரேய பிராமணத்தில் முதல் வாக்கியத்திலேயே இருக்கு. அதுக்கான என்ன பண்ணுறா, இது பின்னாடி நமக்கு அந்த இது கொடுக்கல, அதனால நமக்கு தெரியல. ஆனால் வாக்கியங்கள்லாம் இருக்குது, இது எல்லாரும் சொல்கிறா. அதனால் வந்து ஸ்ரீமன் நாராயணன் பரத்துவங்கிறத பற்றி நமக்கு சந்தேகமே வேண்டாம். அதில் நமக்கு என்ன கன்ஃபியூஷன் வருது, இவன் வந்து ஒரு பேரை வச்சுருந்தா இத்தரால் மாதிரி ஒரு பேர் வச்சுருந்தா நல்லா இருக்கும். இவன் வந்து பேராயிரம் உடானவன், அவன் 1000 பேர் வச்சுருந்துருக்கான். அது ஏதாவது ஒன்றுத்தி வச்சுருந்தா பரவாயில்ல, நாராயணன்றான். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னு சொல்லுங்க, நாராயண சப்தம் ரிக்வேதத்தில் கிடையாது. நீங்கள் நோண்டி பார்த்து சர்ச் பண்ணாலும் விஷ்ணு தான் இருக்கும். கிருஷ்ணா பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரயா, அதுதான் இருக்க வேண்டிய. நாராயண சப்தங்கிறது பின்ன நாராயணா பிரம்மா ஜாயத்தே நம்ம சொல்கிறோம். நாராயண இதுலேயும் பின்னாடி நம்ம சம்பூத்தெல்லாம் சொல்கிறோம், நமக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து ரிக்வேதத்தில் கிடையாது. அதனால் வந்து நாராயணன் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அது என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த இது தகுந்த மாதிரி அப்படியே ஒரு அதையும் பாருங்க. ஆண்டாள் என்ன சொல்கிறா, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லிவிட்டா, அப்புறம் பின்னாடி சிறுபேர் அழைத்தமம் சீரி அருளாத, என்ன சிறுபேர் அழைத்தணும், இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டாளுக்கு என்ன இங்கே இல்லையா, இங்கே ஆச்சாரியால் இல்லையா பிடிச்சிக்கிறதுக்கு? பிருந்தாவனத்தே கண்டோவே, நீ அங்கே பிருந்தாவனத்தை போய் பிடிக்கிறா, உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா அந்த 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 பாவம், அந்த மாதுரிய பாவம் ஒன்றுன்னா அங்கே தான் கொட்டி கிடக்கிறது. இப்போது ஆண்டாள் சொல்லிச்சே சிறுபேர் அழைத்துன்னு சொன்னாலே என்ன, கோவிந்தான்னு சொல்லிட்டான். இங்கே அங்கே நாராயணன் சொல்கிறது சிறுபேர் அப்படின்னு விட்டான். ஏன் சிறுபேர்னு சொன்னான்? நாராயணன் இறங்கி வந்துட்டான். நீ வந்து நாராயணன் நாராயணன்னு நீ ஒன்றும் சொல்லிகிட்டே இருக்கிய, அவன் கோவிந்தன் ஆகிட்டான்டா. நீ கோவிந்தன் சொல்கிறது, நீ வந்து நாராயணன் நாராயணன் பயமுறுத்திகிட்டே இருக்கிய அப்படின்றதுனால தான் ஆண்டாளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சிறுவேர் எழுத்தணும். இது வந்து இவர் சொல்லியிருக்கார், பெரிய அடங்காச்சார சுவாமி சொல்லியிருக்காரு, பிரமாணம் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். பட் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இதுதான் நுணுக்கமான விஷயம். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. எல்லாரும் தெரியும், அப்படியே மாற்றுங்கோ. கோபி ஜனவல்லப சரணோ சரணம் பிரபத்யே, இதுதான் இந்த விஷயம். அது அவன் கோபி இன்னும் திங்க் பண்ணி பாருங்க. சுதர்சனம் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜனவல்லபாய பராய பரபுருஷாய பரமாத்மனே. எங்கே வந்தோம் கோபி ஜனவல்லவன்? திங்க் பண்ணல. சுதர்சனம்ன்றது கோபி ஜனமனது, கோபிக்கு என்ன சம்பந்தம்? கோபின்னு நம்ம என்னமோ இதான் நினச்சிட்டு இருக்கோம். அவளுக்கு உள்ள பாவம், உத்தவர் வந்து மண்ணை அள்ளி தள்ள போட்டுக்கிறார். ஒரு கோபி பாவம் இல்லையே, நான் தண்டத்துக்கு இருக்கேனே அப்படின்னு சொல்கிறா. அப்பேற்பட்ட அந்த பாவத்தில் இருக்கிறவா. அதனால தான் சொன்னேன், இந்த தாசி பாவத்தில் போனோம்னாக்கா பெருமாளை கண்டா இப்படி தான் இருக்க விடும். இப்படி சொல்லிட்டு சோழசோபச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே பாம்பு படுத்துட்டு இருக்கோம். பக்கத்தில் அந்த மகாலட்சுமி இருப்பா, அந்த மெஜஸ்டி. இதுக்கு பேர் ஐஸ்வர்யன்னு பேர். அந்த ஐஸ்வர்யத்தை உட்காந்துருக்கான் பெருமாள். ராஜா வரைச்சு கிட்ட நெருங்க முடியுமா? முடியாது. அதனால் என்ன பண்ண, அடுத்த லெவல் வந்தா. அடுத்தது என்ன, வாத்சல்யா, ஐயோ சக்கியபாவம். சக்கியபாவம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப். தோல்ல கை போட்டு அர்ஜுனன் போகிறானோ இல்லையோ, சக்கா சக்கா ஜபப்ரவீத். நம்ம கிருஷ்ணகுமார் சுவாமி இருக்க, நமக்கு ரொம்ப அத்தியந்தமாக இருக்கா, தோல்ல கை கூட்டும் போகலாம். அதுதான் நமக்கு வேணுமே ஒழிஞ்சு அவர் சுவாமி நம்ம யூடியூப்பில் கட்டின்ட்டு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணக்கூடாது. அது ஒரு ரசம், அது அடுத்த லெவல். அது இப்போ இது வந்து 3rd லெவலில் இருக்குது. இதுக்கப்புறம் உள்ள லெவல் 4 என்னன்னு கேட்டோம்னா வாத்சல்ய பாவம், யசோதா பாவம். இப்போ அப்படியே நிறைய அனுபவிச்சிருக்கார். மாணிக்கம் கட்டி வைரம் விட கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் வேணி உனக்கு பிரமன் இருந்தான் மாணிக்குரல்னே தாலேலோ ஐயமலந்தானே தாலேலோ பல பாடுகள் பாடி எல்லாம் ஆட்டி எல்லாம் பண்ணிட்டாங்க. உங்கள் சிக்ஷா உங்கள் சப்ஜெக்ட் நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னா கடைசி அடையன்னு 2 வார்த்தை முதல்ல சொன்னேன். ஏன்னா நாளைக்கு வந்து ராதாஷ்டமி, மகாலட்சுமி ஒருத்தம்னா ராதை தான் வந்து மகாலட்சுமி தான் ராதை. இது வந்து சந்தேகமே கிடையாது. ராதை எப்படின்னா ராதையோட எக்ஸ்பான்ஷன் தத்துவம் வரைக்கும் சொல்கிறேன். எவ்வளோவா ராதை 3ஆக போகிறான். எப்படின்னாக்கா லக்ஷ்மி கணங்கள் முழுக்க ராதையோட இதெல்லாம் புராணங்களில் நான் சொல்கிறேன். அதை லக்ஷ்மி கணங்கள் மகிஷி கணம் அஷ்ட மகிஷிங்கிறான். அவள் எல்லாரும் இப்போ வந்து துவாரகையில் இருந்தால் அவள் பேர் ருக்மிணின்னு பேர். இங்கே வந்து பிருந்தாவனா வந்தானாக்கா இவளுக்கு பேர் ராதைன்னு பேர் அப்படின்னு இருக்குது.
அப்புறம் இந்த கோபிகள்லாம் வராது. கோபிகள்லாம் யாருன்னு கேட்டாங்கன்னா ரிஷிகளாக இருந்திருக்கா பூர்வத்தில் இருந்து. இதெல்லாம் வந்து கிருஷ்ணோபனிஷத்துன்னு இருக்குது, அதில் ராதோபனிஷத்து இதெல்லாம். அப்புறம் என்னோட ரிசர்ச்சுக்கு நான் எடுத்து போட்டு சாம ரகசியோபனிஷத்துன்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து ஸ்பஷ்டமாக இதெல்லாம் வந்து காட்டி கொடுக்குறான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து காட்டி கொடுக்குறான். இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டோம்னாக்கா, இந்த மாதுரிய பாவங்கிறது என்னன்னா, ரெண்டு பேரையும் குலமாக வச்சுட்டு அவா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்த கண்டு நம்ம சந்தோஷப்படுறோம். இதில் ரெண்டு விஷயம். இப்போ எல்லாருமே வந்து நான் வந்து பிராட்டியார் ஆகணும்னு நினைக்க முடியுமா? அது முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா, மஞ்சரி பாவம்னு ஒன்று வச்சுட்டு இதுதான் அந்த நம்ம இவர் சைத்தன்ய மகாபிரபு அந்த இவாள்லாம் அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி இந்த கலியுகத்துக்குன்னு நாம சங்கீர்த்தனத்தை சாதாரணமாக சொல்லி அதிலேயே வந்து 2 பாடம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் பாடம். இது என்ன போட்டிருப்பா, கௌடியாவில் போட்டிருப்பா, இது சொன்னால் ராஜை தான் சொல்கிறது அப்படின்னு. அப்படியே நமக்கு சந்தேகம் வரும், அவள் எதுக்கிட்டா ராஜையை சொல்கிறா அப்படின்னு. அப்படியே இந்த ரிசர்ச் பண்ணிச்சு என்னாச்சு, உள்ளுக்குள்ளே போக பார்த்தோம்னா இதுக்கு பிரமாணம் வந்து பத்மபுராணத்தில் இருக்குது. யார் வந்து இது வந்து 32 அக்ஷரம் அனுஷ்டுப் தெரியும். ஸ்லோகே சக்தம் குருத்யேயம் சர்வத்திர லகுபஞ்சமம் த்விசதுஷ்பாதயோர்ஹஸ்வம் சப்தமம் தீர்க்கமன்யோ அனுஷ்டுப்புக்கு லட்சணம். இது இன்னொன்று இன்சிடென்டெல்லாம் சொல்கிறேன். இப்போ வந்து விஷ்ணு சஹஸ்ரநாம என்ன சொல்கிறோம், அஸ்ய ஸ்ரீ விஷ்ணோ திவ்ய சஹஸ்ரநாமஸ்தோத்ரஸ்ய மகாமந்திரஸ்ய ரிஷியை சொல்லிட்டு அனுஷ்டுப் சந்தா அப்படின்னு. அதுக்கு வேத பிரமாணம் விஷ்ணோர் அனுஷ்டுப் வருணஸ்ய விராட் எல்லாம் கரெக்டாக இருக்கும். எல்லாமே லிங்காய் போயிட்டே இருக்கும். அதனால என்னன்னு கேட்டோம்னா, இந்த ஸ்லோகம் வந்து ஹரே கிருஷ்ணன் வந்து அனுஷ்டுப்பு 4 பாதம் 98 அக்ஷரம் கிளீனாக வரும். இதை சொல்லவருக்கு பிரமாணம் நம்ம படிச்சுக்காங்க. உங்களுக்கு ராதாகிருஷ்ணனோட ஸ்தானத்தை போய் அடைகிறான்னு பல சொல்லி பத்மபுராணத்தை இருக்குது. நமக்கு என்ன ப்ராப்ளம், வைஷ்ணவாளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒரு புராணம் வந்துன்னா அது வந்து சாத்திய புராணம் ஆகிடுறது, திடீர்னு வந்து தாமச புராணம் ஆகிடுறது, திடீர்னு வந்து ராட்சச புராணம் ஆகிடுறது. இதுன்னா இது சரி, இதுக்கு பார்த்தேன் நான் பிரம்ம வைவர்த்த புராணம் அப்படின்னா அது ராட்சச புராணம் தானே சுவாமி அப்படின்பா. அதனால் அதுக்கு தான் நான் பிடிச்சது என்ன, பத்ம புராணத்தை பிரமாணம் வச்சுருக்கேன். பத்ம புராணத்தில் ஸ்பஷ்டமாக சொல்கிறது யார் இதை சொல்கிறாலும் இதுக்கு வந்து கோஸ்வாமிகள்லாம் ஆச்சரியமாக வியாக்கியானம் எழுதியிருக்கேன். ஹரா உங்களுக்கு எல்லாருக்கும் சம்ஸ்கிருதம் தெரியும். ஆகாராந்த ஸ்திரீலிங்க ஹரா சப்த ஹரா ஹரே ஹராஹ அப்படின்னு சம்போதத்தில் என்ன வரும், ஹரே ஹரேன்னு தானே வரும். அதனால ஹரேனா இது ராதையை குறிக்கிறதுனா, ராதை ஹரே ஹரணம் பண்ணா கிருஷ்ணனோட மனசை ஹரணம் பண்ணான், அவ்வளோதான் விஷயம். அது ஒன்று வச்சுக்கலாம். என்ன சுவாமி இது மாதுரியம் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோமே அப்படின்னா, நீங்கள் நாச்சியார் திரும்ப எடுத்து போடுங்க. ஆண்டாள் எப்படி பாடுறா, உள்ளாங்களுக்கு எப்படி பாடுறா, மாதுரியம் இருக்கா இல்லையா? ஆழ்வார்கள் எடுத்துக்கோங்க, ஆழ்வார்கள் எல்லாமே மாதுரியம் தான், மாதுரியம் இல்லாத ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆச்சாரியால் என்ன பண்ணிட்டா, சரி இதுதான் 2 கட்டான ஆகிட போகிறதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டா, கட்டுப்படுத்தி இந்த ஒரு லிங்கில் கொண்டு வந்து வச்சுட்டா. மிச்சப்படி நீங்கள் பார்த்தாலே இப்போ நம்ம ஆழ்வார் எடுத்தேன்னா எது பராகுச நாயகி, பரகால நாயகி, திருமங்கை ஆழ்வார் மாற்றி வருதோல்லி. உங்களுக்கு பகவான் வந்து நீ நாயகனாக இருந்து வரலன்னு உடனே திருப்பி நாயிகா பாவம் போயிட்டா, அப்புறம் தான் அவளுக்கு சாட்சாத்காரம் ஆறுது. அதனால வந்து இது நம்ம இது பேர் பிரைடல் மிஸ்டிசம்னு பேர். இதை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது. இந்த விஷயம் என்ன ஒழுங்கு அண்ணா ஒரு இது புரிஞ்சுட்டு தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். தத்துவத்தை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணோம்னா சரியாக இருக்கும். இப்போது இந்த மாதுரிய பாவத்து மூலமாக பகவானும் கிருஷ்ணனும் ராதையும் சேர்ந்துருக்கு யுகலம். இதுதான் வேண்டும். வெறும் ராதையை மட்டும் பிடிக்க சொல்ல, ஆனால் ராதேன்னு சொன்னாலே போதும். இப்போ பிருந்தாவத்தில் போனால் கிருஷ்ணனை கேட்பாரே கிடையாது. கிருஷ்ணன் எவனா சொல்லி கேட்டுருக்கலாம், ரிஷாக்காரன் வந்து கொண்டு ராதேன்னு தான் சொல்லுவான். ராதேனா என்ன அர்த்தம்னு கேட்டோம்னா ஆகாரான்ற. இன்னைக்கு மலையாளத்துக்காரன் ராதேன்னு தான் கூப்பிடுவான். தமிழ்காரன் நமக்கு சம்ஸ்கிருதம் தெரியல, தமிழும் தெரியல. சம்போதனத்தில் வந்து ஆகாரம் அந்த ரமா வந்து ரமேந்தா கூட ஹே ரமேந்த நீங்க பாலக்காட்டு கேட்டுவாங்க ரமே அப்படின்பா, ராதே அப்படின்பா. நம்ம வந்து ராதான்னு தான் சொல்லுவோம். சம்போதனத்தில் அப்படி சொல்லி வியாக்கரணத்தில் சொல்லித்தரல. அது சம்போதனம்னு ஒன்று இருக்குது, அது இப்போ ஃபஸ்ட்டு இதுன்னு ஒன்று இருக்குது, செகண்ட் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் அங்கே பார்த்தோம்னா அங்கே எல்லாமே ராதையை தான் இருக்கா. இது எப்படி வந்துருக்கு, என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம். இன்றைக்கி வந்து பாத்ரபத மாதம் சுக்லபட்சம் அஷ்டமி. இன்றைக்கி தான் வந்து ராதை அவதாரம் பண்ண நாள். இன்னைக்கு ரிஷபானு துலாரின்னு பேர். ரிஷபானுவோட பொண்ணு. அப்புறம் கீர்த்தி தான் அவளோட பொண்ணு. 2 பேருக்கும் குழந்தையாக பிறக்கிறா.
ராதைக்கும் சீதைக்கும் நிறைய சாமியங்கள் இருக்கு. இவளும் வந்து பூமி கன்யா. ராதா அவதாரத்தை பற்றி பல புராணங்களில் பல விதமாக சொல்கிறான். அடியன் சொல்கிறது சில முக்கிய விஷயங்களை சொல்கிறேன் நான். ஏன்னா நிறைய சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். பூமி கன்யான்னு பேர். பூமியில் கிடைக்கிறா, எடுத்துன்னு வரா, ராத்துக்கு எடுத்துன்னு வந்து வளர்க்குறா. அந்த மாதிரி இப்போ ராதை ஏன் பிறந்தா? இன்னொன்று ஒரு பெரிய சர்ச்சை. ராதை அவதாரமா இல்லை கிருஷ்ணர் மட்டும்தான் அவதாரமா? நம்ம எல்லாம் ஒத்துப்போம். சில பேர் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக ராதை அவதாரம் இல்லைன்னு சொல்லி எங்கிட்ட ஆர்கியூ பண்ணியிருந்தா. அப்புறம் நான் புராணத்தில் அவதாரேச்சு வாராகேன்னு வாக்கியமே இருக்குது. ராதை அவதாரம். அப்புறம் அதை விட அவதாரம்னா என்ன அர்த்தம்? ஒசரத்திற்கும் தாண்டு வரணும், அதுதான் அவதாரம். நம்ம வந்து இப்போ பண்ணுறது ஒன்றும் அவதாரம் கிடையாது, நம்ம தாண்டு கிடக்கிறோம். அதனால் அவள் அங்கேருந்து வந்தா, எங்கேருந்து வந்தா? கோலோகத்துலேருந்து வந்தா. கோலோகத்தை வந்து சிருஷ்டியில் இருக்குச்சே ஐச்சதா அப்படின்னு வருது. பெருமாள் தனியாக இருந்திருக்க. அப்போ சிருஷ்டி பண்ணணும்னு தோணி இருக்கு. அப்போ வந்து இந்த புராணப்படி என்ன இருக்குன்னா, பெருமாள் வந்து இந்த இப்போதான் பண்ணப்படுற முதல்ல சிருஷ்டியில் என்ன பண்ணுறாருன்னா ராதையை சிருஷ்டி பண்ணுறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா பெருமாளோட இடது பக்கத்தில் இருந்தது தான் ராதைன்னு. ராதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா பெருமாளோட இடது பக்கம் அதுலேருந்து வந்ததுனால அவளுக்கு ராதைன்னு பேர். அதனால காக்கி நரமத்தே தனியாக இருந்து பெருமாள் போர் அடிச்சுது. அதனால் லீலைக்கோசரம் என்ன பண்ணால் ராதையை சிருஷ்டி பண்ணாலும் பெருமாள்லேருந்து வந்தவர் தான் ராதை. அதனால் பெருமாள் வேறு ராதை வேறு. ராதையை பண்ணால் கிருஷ்ணனுக்கு ஓப்பா, அது கிருஷ்ணன் பண்ணால் ராதைக்கு அந்த மாதிரி கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். அதனால் பெருமாள்லேருந்து திருவாதாரம் ஆனவன் தான் ராதை அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அவன் அங்கே ஆகி கோலோக சிருஷ்டிலாம் நடக்கிறது. சிருஷ்டிலாம் நடந்து நம்ம இதுலேயே வரும். प्रजापतिरेक पुष्करपर्णे समभवत् तस्यान्तरमनसिका न समवर्तत इदगुं सृजेति तस्मात् कुरुभवमनसा विगच्छति तद्वाचावदति तत्कर्मणा करोति. பகவான் சங்கல்பம் பண்ணி எல்லாம் பண்ணிடுறான். எல்லாம் பண்ணி ஆயிடுறது. அப்புறம் இவர ராதைக்கு வந்து வந்த உடனே பெருமாள் அது பெரிய விற்பாங்க. அதை பற்றி இப்போ வேண்டாம், உங்களுக்கு தத்துவம் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா அதை ஸ்ட்ராங்காக நீங்கள் பிடிச்சிக்கிறதுனால அதை சொல்கிறேன். இப்போ என்னன்னு சொல்லி கேட்டதுன்னா, இந்த ராதைக்கு அங்கே இருக்குச்சே என்ன ஆகுது, ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. அவன் வந்து கிருஷ்ணருக்கு வணங்குவார். ராதையை பற்றி ஒன்று சொல்லி விடுறாரவா. இவர் ராதை என்ன பண்ணுறா, அந்த இது வருது இல்லையா உங்களுக்கு ஊழல் இங்கேயே நடக்கிறதோ இல்லையோ, பனையகலை நடக்கிறதோ இல்லையோ, அதே இங்கே நடக்கிறது தான் அங்கே நடக்கிறது. அதுதான் இது, வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா இவரே இப்போ சொல்லியிருக்கார், தேசிகனே சொல்லியிருக்கார். இந்த இந்த கிருஷ்ணபிரேமி சுவாமி சொன்னார். நான் அதுக்கு ஒரு நான் அவர் சொல்லிட்டாலும் அதுதான் பிரமாணம். இந்த இதில் நம்ம சந்திரபுஷ்கரியில் நித்தியப்படி ராசக்கிரீடை ஜலக்கிரீடைலாம் நடக்கிறது பண்ணுறான். அவன் தான் பட்டுன்ற பெருமாள் தான், அவன் தான் கிருஷ்ணன். இது பெரிய பிராட்டியார் தான் வந்து ராதை. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி வந்து பிருந்தாவனத்து இன்றைக்கி மட்டும் ராதையோட திருவடி சேவை ஆகும். நம்ம பெரிய பிராட்டியாருக்கு சில நாட்கள் காரா மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அதெல்லாம் ரசப்பட்ட விஷயங்கள் அது. அதனால் அந்த மாதிரி இருக்குச்சே ராதைக்கு. அப்புறம் வந்து சாபம் கொடுத்தோம். அவன் வந்து ராதைக்கு சாபம் கொடுத்துருவான், நீ போய் பெருமாளை பிரிஞ்சு 100 வருஷம் இருக்கணும்னு சொல்லி சாபம் கொடுத்தான். அதனால் வந்து அவன் கோலோகத்தை வந்து பறக்கிறா. ஏன் பறக்கிறா, ஏன் இந்த மாதிரி நடக்கிறது, அங்கே போய் நடக்குமா அப்படின்னா நமக்கு நன்மையான முடியும். அதனால தான் கங்கை வருது, இது வருது, அந்த மாதிரிலாம் கதைகள்லாம் போகிறது. இப்போது அதனால வந்து அவள் வந்து குழந்தையாக பிறக்கிறான். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த ரிஷபானு கீர்த்திதைக்கும் பிறந்த குழந்தை ராதைன்னு சொல்லிவிட்டேன். இப்போ ராதை தத்துவம் என்ன, எதுக்கு ராதைன்னு இருக்கு. இப்போ பகவான் எடுத்தேன்னா அவனுக்கு 3 சக்தி இருக்கு. ராதினி சக்தின்னு ஒன்றும், சந்தினி சக்தின்னு ஒன்றும், சம்பித் சக்தின்னு ஒன்று. இந்த 3 சக்தியும் சேர்ந்தால் பகவானுக்கு அதுதான். அதனால தான் பகவானாக இருக்கான். இதில் ராதினி அப்படின்னாக்கா அந்த ஆனந்தம், சந்தோஷம், இந்த சக்திக்கு பேர் ராதினி சக்தின்னு பேர். ஆக்லாதினி சக்தின்னு சொல்லுவாள். இதுதான் ராதை வந்து. அதனால தான் ஆனந்தமயம், ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் சொல்கிறோமோ இல்லையோ. அதனால் அந்த ஆனந்த தத்துவமாக இருக்கிறதுனா இந்த இதில் வேதாந்தத்துலேயும் என்ன சொல்கிறா, சச்சிதானந்த ஸ்வரூபா யா திஷ்டதி ச ஆத்மா பேர் சொல்கிறார். யார்? சங்கரர் சொல்கிறார். சத்து சித்து ஆனந்தம். சத்துன்னா என்ன அர்த்தம்? ட்ரூத். இன்றைக்கும் இருக்கணும், நேற்றுக்கு இருக்கணும், இன்றைக்கி இருக்கணும், நாளைக்கு இருக்கணும். விகாரம் இருக்கக்கூடாது. சக்திக்காரம் கிடையாது. சரீரத்துக்கு சக்திக்காரங்கள் இருக்குது, அந்த மாதிரி இல்லாத இருக்கணும். அப்புறம் சித்துங்கிறது கான்ஷியஸ்னஸ், அதாவது சைத்தன்யம் இருக்குது, உயிர் இருக்குது, அந்த மாதிரி. 3வது ஆனந்தம். அதுதான் வந்து ஆனந்த ஸ்வரூபம் தான் ராகினி சக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதை வந்து நமக்கு அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தடஸ்த சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது இந்த ஆனந்தம்
மொத்த உலகத்தை பார்த்தா தத்துவத்திரையும் தான். நம்ம என்ன சொல்கிறோம், சித்து அச்சித்து ஈஸ்வரன். வடக்கே என்ன சொல்கிறா, சித்து ஈஸ்வரன் ஜடம். ஜடம் தான் மாயைன்னு சொல்கிறாங்க. மாயையில் 3 இருக்குது. என்ன மாயையில் 3 இருக்குது அப்படின்னா, நம்மளாம் அடியவங்கள் போல் இருக்கவங்களாம் என்னன்னாக்கா, நம்மளாம் மாயாதீனம், மாயைக்கு கட்டுப்பட்டு இருக்கோம். மாயை வந்துன்னா பெரிய ரிஷிகளும் அப்படியே காற்றில் பறந்து போயிடுறான். அந்த மாதிரி எல்லா பேர்டு இருக்குது. அதனால் மாயைக்கு நமக்கெல்லாம் நம்ம மாயையில் மோகிச்சு கிடக்கிறோம். அதனால் மாயை